2025 குவார்டர்லி எக்ஸாமோட அக்கௌண்டன்சி கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ், டோட்டல் டெப்டாஸ் அவங்க மூலியமாக கண்டுபிடிப்போம். அசெட்ஸ் லைபிலிட்டி சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கேபிட்டல் வரும் 64,000. அடுத்து பேலன்ஸ் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இண்டிகேட்ஸ் த கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஆன் த டேட்டு. இது சப்ஸ்கிரிப்ஷன் டியூ நாட் ரிசீவ்னாலே அது ஒரு அசெட்டு. 500 பேர் 100 ரூபாய் தரணும், 200 ரூபாய் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் தான். பட் ஆப்ஷன்ஸ் வந்து கலந்து கொடுத்துருப்பாங்க. புக்கில் ஏன்னு இருக்கும், இங்கே வந்து டி. அடுத்தது when a fixed capital method is adopted by a partnership firm, which one of the item கேட்டிருக்காங்க. அடிஷனல் கேபிட்டல் மட்டும் தான் நம்ம கேபிட்டல் கூட ஆட் பண்ணுவோம். இது எதுவுமே வந்து இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் பார்ட்னர்ஸ் ஆர் என்டிட்டில்ட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் தான், வேற எதுவுமே கிடைக்காது. ஆடோ நோட் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 7% புக் பேக் தான். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த சிமிலர் கன்சர்ன் கேட்டிருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்கரெக்ட் பேர் வந்துட்டு குட்வில் ஆனிட்டிவ் மெத்தட்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் கூட சொல்லியிருக்காங்க, அது தப்பு. வேல்யூ சொல்லிட்டாங்க, அசெட் சொல்லிட்டாங்க, லைபிலிட்டி சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஒரு வேல்யூ வரும். ஸோ 1,40,000 வரும். 2 லேக்ல 1,40,000 போயிடுச்சு அப்படின்னா 60,000 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ரீவேல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ். ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க அகெயின். ஸோ இங்கே வந்து ஆட் ஒன் அவுட் வந்துட்டு குட்வில் பாட் பை நியூ பார்ட்னர். பாலாஜி காம் வந்து 1:2. அடுத்தது வந்துட்டு பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகலாம்னு சொல்றாங்க. டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டியூ டு ரிட்டையரிங் பார்ட்னர் பெய்ட் இமீடியட்லி யாருக்குன்னா அவங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு. இதுவும் புக் பேக் தான். 2:2:1 8,000 4,000. ஸோ இது வந்துட்டு செகண்ட் லெசன்ல உள்ள இருக்கும். ஹானரேரியம் இது டேஷ் இஸ் ரெமுனரேஷன் பெய்ட் டு a person who is not a regular employee கேட்டிருக்காங்க. ஹானரேரியம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு லெசன் நம்பர் 3ல இருக்கு ரெமுனரேஷன். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு கேபிட்டல் ஆப்ஷன் எடுத்து இங்கே டிராயிங்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தப்பான ஆன்சர். ஸோ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். State the accounts which are maintained by small size கேட்டிருக்காங்க. லெசன் பேர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். லெகசி செகண்ட் லெசன் இட்ஸ் கேபிட்டல் ரெசிப்ட். இதெல்லாம் ஒரு பாயிண்ட் வந்துடும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் உங்களுக்கு டிஃபரன்ஸ்லேருந்து கூட எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் தேர்ட் லெசன் இருக்குது. அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் கெய்னிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் படிச்சா இங்கே இருக்கிற பர்பஸை கூட நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு. நம்மளை வந்துட்டு ப்ராஃபிட்டா லாஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வரும் 30,000க்கு. அடுத்தது how will the following items appear கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங். அதாவது 84 + 16 நமக்கு வந்து 1 lakh வரும். 1 lakhல 10,000 போயிடுச்சுன்னா 90,000 வந்து ஆன்சர். இந்த சம்மை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் 4,000 இன்டூ 4 போட்டுருணும், ஏன்னா குவார்டர். அப்போ 16,000 வரும். 16,000 இன்டூ 6/100 இன்டூ ரெண்டு சொல்லியிருக்காங்க. 4.5 டிவைடட் பை 12 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 360 வரும். அடுத்தது இது வந்து புக் பேக் சம் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போடணும். ஸோ 4,000 வரும். 4,000 இன்டூ 3 இயர்ஸ் போட்டால் 12,000 வந்துடும். மாலா விமலா பார்ட்னர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்வினி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 50,000 வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நம்ம பிரிக்கணும். லாஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் கேட்டிருக்காங்க. இது வந்து 4th லெசன்ல இன்சைட் கொஸ்டின் தான். இட் இஸ் a goodwill which is self generated by the firm. அதாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணாம நம்மளே வந்து குட்வில் கிரியேட் பண்றதா வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து காட்ட மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற தியரி. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் கேபிட்டல் சப்ஸ்டிட்யூட்டிங் கேபிட்டல். தேர்ட் லெசன்ல எனி 3 பாயிண்ட்ஸ் எதுனா போதும். அதாவது வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த சைட் போடுவாங்க, கேபிட்டல் எதுனா 3 பாயிண்ட் எதுனா கூட போதும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டாங்கனாலே நமக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிரிக்கிறது, ரீவால்யூவேஷன், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, குட்வில் அட்ஜஸ்ட் பண்றது, இந்த 5 பாயிண்ட் வந்து எழுதிக்கலாம். அடுத்தது கேல்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். புக் பேக்ல வந்து வெறும் கிரெடிட் பர்ச்சேஸ் தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸோட ஆன்சர் 490 வரும். எக்ஸ்ட்ராவா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் 10,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 490 + 10,000 போட்டீங்கன்னா 5 lakh வந்து நமக்கு டோட்டல் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கேபிட்டல் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. இது செகண்ட் லெசன்ல இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் சம் தான். பட் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா 10 ஏற்றிருக்காங்க. இங்கே 50 இருக்குங்களா, இங்கே 60, அங்கே வந்து 40 இருக்கா, 50, எல்லாத்துலையுமே வந்து அமௌண்ட் ஏற்றி சொல்லியிருக்காங்க. இதே சம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பேகம் ஃபாத்திமா சம் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு தேர்ட் லெசன்ல இருக்கிற 7th சம் தான். சேம் நம்பர்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து 2,100 1,840 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 6 4th லெசன்ல இருக்கு. ஸோ நேற்று கூட இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் தான் இன்டூ அப்படியே என்ன வெயிட்ஸ் கொடுத்துருவாங்க, இன்டூ பண்ணிட்டு 248 கூட 10 டிவைடட் பண்ணி 24,800 வரும். இன்டூ வந்து 3 வந்து வெயிட்டட் கொஸ்டின்ல வந்து இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. இன்டூ போட்டோம்னா 74,400 அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 38th சம் வந்துட்டு கோவிந்த் அண்ட் கோபால் பார்ட்னர்ஸ் சம். இது வந்து நமக்கு 5th லெசன்ல இருக்கு.
டுவெல்த் சம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 35:12:14 வரும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 5:2 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி ஆர் பார்ட்னர் ஷேரிங் 3:5:7. இதுல வந்துட்டு சி ரிட்டையர் ஆகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் பி வந்து 3:1 பிரிக்கிறதா சொல்றாங்க. இது வந்து 6th லெசன்ல இருக்கிற 9th சம்மு. ராமு சோமு கோப்புக்கு பதிலாக ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கெய்னிங் ரேஷியோ 3:1 வரும். நியூ ரேஷியோ வந்துட்டு 11:9. அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட் வாட் ஆர் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் டு பி ப்ரிப்பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம், பேலன்ஸ் ஷீட் போடலாம். இன்னொரு ஆன்சர் வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் பொசிஷன் ஆன் டேட்னு சொல்லும்போது இதுல வந்துட்டு இது இன்க்ளூட்ஸ் கேபிட்டல் ஃபண்ட், அப்புறம் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃபண்ட், லாங் டேர்ம் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்சர் என்ன பேலன்ஸ் ஷீட் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர்.